ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி எத்திரியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 காயின் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த காயின் பார்த்தீங்கன்னா XRP, LTC, XLM, ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரியோ, இந்த மாதிரி 4 காயின் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். பிடிசி வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துருக்கு. லிக்விடேஷன் எடுத்துகிட்டு பம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி மார்க்கெட்டு ரன் ஆகிறதுக்கு பிடிசி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து கரண்ட்டு ஸ்டேஜிலேருந்து பம்ப் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் வந்து இந்த 1 லட்சம் வரையும் வரலாம் பிடிசி. சரிங்களா? இங்கே தெரியும் இந்த ஏரியா. ஸோ மறுபடியும் அகைன் வரலாம், இல்லைன்னா அங்கேருந்தே போகலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ஸோ இப்படி வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி போகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன லிக்விடேஷன் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக பம்ப் ஆகிட்டு 1,15,000 16,000 வரையும் பிடிசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வரையும் 1,15,000 16,000 வரையும் பிடிசி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் பிடிசி வந்து அங்கே எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கீழே வருதா இல்லை அகைன் மேலே போதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போதைக்கு பிடிசி வந்து புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பிடிசி 1 லட்சம் வரையும் வந்துட்டு கூட போகலாம், இல்லைனா வராமலேயும் மேலேயும் போகலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவராலாக பிக் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பிடிசி வந்து புல்லிஷாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த 3,350,000 3,350 2,800 இந்த ஏரியா தான் எத்திரியமுக்கு வந்து பாட்டம் ஏரியான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2,800 வந்து எத்திரியம் வந்து வரல. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து எத்திரியம் வரல. இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரைஸு, ஸோ இந்த ஒரு நிமிஷம், இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரைஸு, இப்போது இந்த ஏரியாவுக்கு வந்து இப்போது எத்திரியம் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா, இந்த ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து வருது. இப்படி ரீடெஸ்ட் எடுத்தால் இங்கே மறுபடியும் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு டம்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எத்திரியம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் மேலே. ஸோ இதெல்லாம் வந்து லிக்விடேஷன் ஹண்டிங் தான். இங்கே சின்ன சின்னதாக இப்போ மேலே லிக்விடேஷன் ஹண்டிங், கீழே லிக்விடேஷன் ஹண்டிங். இங்கே 4 ஹவரில் பார்த்தோம்னா 4 ஹவரில் வந்து இங்கே கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகுது. மேலே வந்து லிக்விடேஷன் எடுக்கலை. சரிங்களா? ஸோ எடுக்காமல் தான் ரிஜெக்ஷன் ஆகுது. இப்போ கீழே லிக்விடேஷனுக்காக வரான். ஸோ அப்படி வந்தால் ப்ரைஸ் வந்து எப்படி போகும்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்படி வந்துட்டு ரீடெஸ்ட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு, ஸோ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 3,316. ஸோ இந்த ஏரியாவில் லிக்விடேஷன் இருக்கும். இந்த ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அப்படியே ஃபர்தராக அப்படியே பம்ப் ஆகிறதுக்கு தான் எத்திரியம் வாய்ப்பு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது எத்திரியமுக்கு. ஸோ புல்லிஷாக தான் இருக்குது எத்திரியம். மேபி வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு அடுத்த லோவரில் இங்கே வந்துருச்சுன்னா இது முக்கால்வாசி அப்படியே மிகப்பெரிய மேனிப்புலேஷனாக தான் இருக்கும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தால். சரிங்களா? ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், எத்திரியம் வந்து இந்த 2,800 இருந்து 2,850 அந்த ஏரியாவிலேருந்து 3,350 இந்த ஏரியா தான் பிடிசி எத்திரியமுக்கு பாட்டம். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரியோன்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. நிறைய பேர் அந்த காயினை ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. இந்த காயினில் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது சொல்கிறேன். அப்படியே சின்ன டம்ப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காயினுக்கு. நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது அந்த காயினுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அந்த காயின் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியோ காயினோட சப்போர்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0.1 ஓகேவா, அதான் சப்போர்ட் ரேஞ்சு. பட்டு ப்ரைஸ் வந்து டீவியேஷன் வைக்கல, அதனால் ப்ரைஸ் கீழே வரலாம், இந்த ஏரியாவுக்கு வரலாம். 0.0807 இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் வரலாம் ஓகேங்களா, வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரிவர்சல் ரியோவுக்கு இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ரியோ. அதுக்கப்புறம் எல்டிசி பார்ப்போம். எல்டிசி அகைன் சொல்கிறேன், பிலோ 100 வந்து கிஃப்ட் எல்டிசிக்கு, சரிங்களா. ஸோ எல்டிசி ஆல்ரெடி தயாராகிடுச்சு, ஒரு பெரிய பம்புக்கு தயாராகிட்டுருக்கு. அது எப்போ வரும்னு மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு தான் தெரியும். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒரு பிலோ $100 எல்டிசி வந்து ஒரு கிஃப்ட்டு, ஃபுல்லாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிலோ $100 எங்கே வேணாலும் ஓகேவா. அதுக்கப்புறம் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு $500 ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து $1000 அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் எல்டிசி ஓகேவா. எப்படி ஒன்றா பெரிய கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு, ஒரு பெரிய மூமெண்ட்டு எல்டிசியில் இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர்பி அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ்ஆர்பி வந்து சரிங்களா. ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு மேஜர் டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு அக்குமுலேஷன் ஜோன், இது வந்து ஃபஸ்ட் அக்குமுலேஷன் ஜோன்னா இந்த 1.7லேருந்து இந்த 3.7 வரையும் ஃபஸ்ட் அக்குமுலேஷன் ஜோன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஃபேஸ் வந்து எக்ஸ்ஆர்பிக்கு இருக்குது ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு $10-12 ஒரு $20-30 வரையும் எக்ஸ்ஆர்பிக்கு இருக்குது. ஸோ இது ஹேட்டட் ராலி எக்ஸ்ஆர்பிக்கு இருக்குது, நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ பை பண்ணலாமான்னா, நான் பை பண்ணுறதை பற்றி நான் சொல்லவே கிடையாது, ஏன்னா இயர்லியாக பை பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி பாட்டம்லேயே இது சொல்லிட்டு தான் வரேன் எக்ஸ்ஆர்பி ஓகேவா. ஸோ இது எக்ஸ்ஆர்பி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன காயின்னா எக்ஸ்எல்எம்லாம் சூப்பர் புல்லிஷில் இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க. எக்ஸ்எல்எம்லாம் செம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸ்எல்எம்லாம் செம்ம புல்லிஷ், செம்ம ஸ்ட்ரக்சர் ஓகேவா. இந்த இடம் வந்து நமக்கு பிரேக்கப் பண்ணால் ஒரு ஹியூஜ் ரேலி எக்ஸ்எல்எம்முக்கு இருக்கும் சரிங்களா. இந்த இடம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணால் இது ஹியூஜ் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஹியூஜ் ரேலி இருக்கும். மினிமம் வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடத்துல வச்சோம்னா ஒரு 3 மினிமம் வந்து ரொம்ப மேக்ஸிமம் போவேன்னா ஒரு மினிமம் பாதி வச்சுக்கலாம், ஒரு 1.5 $3 அந்த வரையும் வாய்ப்பு இருக்குது எக்ஸ்எல்எம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் டெக்னிக்கல் தான் ஓகேவா. இது வந்து இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் கையில் தான் இருக்குது, எப்படி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு. இது ஒன்லி டெக்னிக்கல் மட்டும்தான் சரிங்களா. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே புல்லிஷாக தாங்க இருக்குது மார்க்கெட்டு, பிடிசியை தவிர பிடிசி ஸ்டில் பேரிஸ் தான். பிடிசி வந்து நான் இப்போ புல்லிஷ் சொன்னது வந்து ஷார்ட் டைமாக ஓகேங்களா, ஷார்ட் டைமாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து ஷார்ட் டைமாக பிக்கர் டைம் ப்ராப்ளம் புல்லிஷு, பிக்கர் டைம் ப்ராப்ளமில் புல்லிஷாக இன்னும் மாறலை. ஃபுல் புல்லிஷ் வந்து அப்படின்னா ஆல் டைமை உடச்சிட்டு மேலே போகிற அளவுக்கு புல்லிஷாக இன்னும் பிடிசி மாறலை சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடேஷன் இருக்கும். ஸோ இது எடுக்கிறதுக்கு பிடிசி வருவான் 1,15,000 to 16,000. அதுக்கப்புறம் புல்லிஷாக மாதிரி தான் பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாங்கர் டைம் ப்ராப்ளமில் ஒரு பேரிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு, பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக் அனலைஸ் மை ஓன் நாலேஜ் தான், நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.